இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைச்சிட்டா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? எப்படி வாழ்வாங்க? பைபிள்ல 2 இடத்துல இந்த பூமியில பொறந்திருக்கிற எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அதே விஷயத்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து அந்த தீர்க்க தரிசனத்தை ஹைலைட் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ணுவார். இந்த பிரசங்கத்தை பண்றதுக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே அப்படிங்கிற ஒரு பண்டிகை திருநாள் எருசலேம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷனுக்கு ஒவ்வொரு யூதனும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா ஒரு எருசலேமுக்கு திரும்பி வந்துருவார். அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட், ஒரு செலிப்ரேஷன் அது. அந்த செலிப்ரேஷன் எருசலேம்ல நடக்கிற அந்த பெண்டகோஸ்தே அப்படிங்கிற அந்த திருநாள், அந்த பண்டிகை நாள்ல பரிசுத்த ஆவி 120 பேருக்கு ஒரே சமயத்துல கிடைச்சது. வேதாகமத்தினுடைய ஹிஸ்டரியில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது முதல் இதுதான். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் சிலருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனால அவங்க வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 120 பேர் ஒரே சமயத்தில் பரிசுத்தாவியை பெற்று அந்த பரிசுத்தாவி வந்ததனுடைய விளைவாக அவங்க வேற வேற நாடுகளை சேர்ந்த பாஷையை, மொழியை இவங்க பேசி அந்த மொழியில தேவனை துதிச்சாங்கன்னு சொல்லி அந்த மொழி தெரிஞ்சவங்க சாட்சி கொடுத்த வசனத்தையும் நீங்க அதே அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்தாவி வந்துடுச்சு. என்ன நடக்கும்? ரோட்ல பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க, மார்க்கெட்ல நிக்கிறவங்க எல்லாருக்குள்ளயுமே பரிசுத்தாவி இருக்குன்னு வச்சுக்குவோம். எப்படி இருக்கும் அந்த சொசைட்டி பார்க்கறதுக்கு? உங்க சர்ச்சில் எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்களா? ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க சர்ச்சு இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஆமா, பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய செயல் இந்த உலகத்தாருடைய செயல் மாதிரி இருக்காது. அதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல எதுலையாவது சக்சஸ் ஆகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அழிஞ்சு போற காரியத்தின் பின்னாடியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க போக மாட்டாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். இதை பவுல் எழுதும்போது ஒரு விஷயத்தை அங்க ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணுவார். என்ன அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி